மீனராசிக்காரர்களுக்கு புதுசாக வீடு வாங்கணும்னா ஜாகிரதையாக பார்த்து வாங்குங்க. லிட்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவியருக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலையில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த வேலையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பண வரவு சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவு சிறு தடங்கல்கள் இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்காது. குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலையில் மாறுதலை கொடுப்பார். உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் அதாவது எட்டிய தளி அப்படின்ற இடம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே சனீஸ்வரனுக்கு கோவில் இருக்குது. அந்த கோவிலை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் பனியை அதாவது சூரிய ஒளியை கண்ட பனி போல நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும். விநாயகர் கோவிலுக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்கும். எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும். ஒரு வேஷ்டி உத்திரியம் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவில் குருக்களுக்கு உங்களால் சனிக்கிழமை அன்னைக்கு தானமாக கொடுங்க. நிச்சயமாக மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.